ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 6/5/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இந்த வீடியோ அப்படிங்கிறது ஆக்சுவலாக நேற்றே நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு மறு ஒளிபரப்பு. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டதற்குறாங்க. இன்னும் சில ப்ரூஃபோட இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். டஃப் நீட் பேப்பர் வந்து டஃப் 4ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாம், அதனால் கட் ஆஃப் குறையுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. எவ்வளோ மார்க் குறையும்? மாணவர்கள் வந்து ரொம்பவுமே வருத்தத்துடன் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் திருப்திப்படுத்துகிற மாதிரி மார்க்கை வந்து நிறைய பேர் அதிகப்படுத்தி சொல்கிறாங்க. உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மாணவர்களையும் சமாதானப்படுத்தின மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் அதுக்கான ப்ரூஃபையும் காமிச்ச மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா பேப்பர் டஃப் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கட் ஆஃப் குறைய போகுது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் இயர் மார்க் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அழுதுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரூஃபோட இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்றே நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் சில கூடுதல் தகவல்களோடு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மார்ச் 2026 வரைக்கும், அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாளான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது சார் கட் ஆஃப் குறைய போகுது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் 50 மார்க் குறையுமா, 70 மார்க் குறையுமா, 100 மார்க் குறையுமா அப்படின்னா அதை வந்து யாரும் இன்னமும் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையும். போன வருஷத்துக்கு கட் ஆஃப் டெஃபினட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நேற்று வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு நீட் எக்ஸாமை பற்றின ஒரு ஆர்டிக்கல். டஃப் நீட் பேப்பர் மே லோயர் MBBS கட் ஆஃப், ஆவரேஜ் ஸ்கோர் லைக்லி டு டிப் பை 30 to 40 மார்க்ஸ். ஆவரேஜாக 30லேருந்து 40 மார்க் வரைக்கும் குறையலாம். இப்போ இந்த இடத்துல இந்த 30லேருந்து 40 அப்படிங்கிறது இவங்க ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சொல்லியிருக்காங்களா, தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்காங்களா, எந்த கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க, MBCக்கு சொல்லியிருக்காங்களா, OBCக்கு சொல்லியிருக்காங்களா, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ சராசரியாக 30லேருந்து 40. அப்போது 30லேருந்து 40 அப்படிங்கிறது கூடுதலாகவும் குறையலாம், 50 இருக்கலாம், 70 இருக்கலாம். கேட்டகரிக்கு தகுந்தாற் போல் அந்தந்த கேட்டகரியில் மாணவர்கள் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதனை பொறுத்தும் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையும். கட் ஆஃப் குறையிறதுக்கான காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா MBBS அட்மிஷனுக்கு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஃபீட்பேக்கையும் இந்த பேப்பரில் சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து வெரி லென்த்தி. அதில் ஒரு சில குழந்தைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸுக்கு மட்டுமே 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். அந்த 1.5 மணி நேரத்தில் எப்படின்னா மொத்தமாக ஃபிசிக்ஸுக்கு மட்டுமே 1.5 மணி நேரம் ஆச்சு. அதுவும் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தது. அதுலேயும் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறத தெரியல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூ டு டிஃபிகல்ட்டி லெவல் த ஆவரேஜ் ஸ்கோர், அதாவது கடினத்தன்மையை பொறுத்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 30லேருந்து 40 மார்க் வரையும் குறையலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. 720 out of 720 அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 720 out of 720 ஸ்கோர் பண்ணவங்க 2 டிஜிட்டில் இருந்தாங்க. இந்த தடவை 720 எடுக்கிறது அப்படிங்கிறது வெரி வெரி டஃப். 700 மார்க் எடுக்கிறது, ஸ்கோரிங் above 700 மார்க்ஸ் வில் பி வெரி டஃப்.
அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நான் விசாரித்த வகையில் லீடிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் பெயர் வேண்டாம், உங்களுக்கும் தெரியும். கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சவங்க டைப் பண்ணுங்கள். 670 தான் ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு அவங்க மாணவர்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்லேயுமே 670 to 680 வர்றதே அந்த எண்ணிக்கையே குறைவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க சார் அப்படின்னா, கட் ஆஃப் அப்படிங்கிறது டாப்பர்ஸுக்கும் குறையுது, அதே போல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மிடில் ரேஞ்சில் இருக்கிற 500 to 600, 550 to 600 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையுது. அதே போல் லோயர் எண்டில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறேன் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பேப்பர், அதுக்கு இன்னும் காரணங்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது டஃப்பு. ஃபிசிக்ஸ் பேப்பர் நிறைய மேத்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸாக இருந்தது, அண்டு சால்விங் வாஸ் நாட் ஈஸி. அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை, கடினமாக இருந்தது. சம் ஆஃப் த ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் வேர் ஜேஇஇ ஸ்டாண்டர்டு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் ஜேஇஇ பேட்டர்னில் இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வுட் ஹேவ் ஃபவுண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட்டி அப்படின்னு மாணவர்களுடைய கருத்தும் இருக்குது. இப்போ இதெல்லாம் இந்த நேரத்தில் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, நிறைய குழந்தைகள் இன்னமும் அதிலிருந்து வெளியில் வரல. டஃப் அப்படின்னா நம்ம மட்டும்தான் டஃப்பாக பண்ணோமா, இல்லை ஓவராலாக டஃப்பாக இருக்குதா, கட் ஆஃப் எவ்வளவு வரைக்கும் குறையும் அப்படிங்கிற அந்த ஒரு மன வருத்தத்திலேயே இருக்காங்க. ஸோ இது பொதுவான கருத்து தான். கொஷின் பேப்பர் எல்லாத்துக்குமே டஃப்பு. ஃபிசிக்ஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு எடுத்து செஞ்சவங்க, கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபிசிக்ஸ் எடுத்து செஞ்சவங்களாக இருந்தால் அதனுடைய இம்பேக்ட்டு கெமிஸ்ட்ரியிலையும் பாதிச்சிருக்குது, பயாலஜிலையும் பாதிச்சிருக்குது. அதே போல் பயாலஜியில் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப லென்த்தியாக இருந்தது. என்சிஆர்டி கொஷின்ஸாக இருந்தாலுமே கூட அதிலிருந்து எடுத்து செய்யறதுக்கு படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The lengthy questions would have made it harder for students to quickly grasp answer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அட்டனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் 87% தான் ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க, 8222 பேர். திருச்சியை பொறுத்த வரைக்கும் 7000 பேர் எழுதியிருக்காங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 6760 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணவங்களில் எத்தனை பேர் ப்ரெசண்ட் ஆனாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி நேற்றே சொல்லிட்டோம். 2025 தான் இதுவரைக்கும் நடந்த நீட் எக்ஸாம்லேயே குறைவான வருகை பதிவேடு அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 அப்பியர் ரெஜிஸ்டர் பண்ணவங்க 22.8 லட்சம் பேர். இந்த 22.8 லட்சம் பேர்த்தில் வருகை புரிந்தவர்கள் 20.8 லட்சம் பேர். அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 91.4% அப்படிங்கிற தகவலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீட் யூஜி 2025 அப்படிங்கிறது கடினம், பேப்பர் கடினம். எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி டஃப், கெமிஸ்ட்ரி மாடரேட், பயாலஜியில் உங்களுக்கு ஜுவாலஜி பார்ட் ஓகே, பாட்னி பார்ட்டு கொஞ்சம் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொல்லியாச்சு, நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கட் ஆஃப் அப்படிங்கிறது ஆவரேஜாக 30லேருந்து 40 குறையும். அது ஸ்டேட் வைஸாக மாறுபடும். அதே போல் அது எந்த கேட்டகிரிக்கு 30லேருந்து 40 குறையுது, 50லேருந்து 60 குறையுது, 70 குறையுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னமும் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ ஆல் இண்டியா லெவல்லையே பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 மார்க் வரையுமே குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயப்பட தேவையில்லை, வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. என்டிஏனுடைய ஆன்சர் கீ வரட்டும். அதுபோக நீ வரக்கூடிய நாட்களில் இதே போல் அப்டேட் கிடைக்குது அப்படின்னா அந்த அப்டேட்டை வச்சு இன்னமும் கொஞ்சம் டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். அதிலிருந்து எவ்வளோ மார்க் குறையும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம்.
ஓகேங்களா. லாஸ்ட் இயரில் என்ன ரேங்க் வரைக்கும் கிடச்சிது, அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டானுடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் தான் முக்கியம். மார்க் எப்படி வேணால் இருக்கட்டும், 200 மார்க் கட் ஆஃபாக இருக்கட்டும், 500 மார்க் கட் ஆஃபாக இருக்கட்டும், அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்படின்னால மார்க்கை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. அந்த ரேங்க் வரைக்கும் லாஸ்ட் இயர் கிடச்சிருக்குதா, அந்த ரேங்க்கில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டாலே நம்மளுக்கு இந்த வருஷம் சீட்டு கிடைக்குமா, கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்குமா, இல்லை கவர்மெண்ட் கோட்டா சீட்டு இன் செல்ஃப் ஃபைனான்ஸில் கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா, இல்லை டீம்டில் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எவ்ரி இயர் நம்ம சொல்கிறது அதுதான். கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது மாறுபடும். ஆனால் உங்களுக்கு அந்த ரேங்க்கு ஓகேங்களா, ஜென்ரல் ரேங்க் ஆகட்டும், அதே போல் கம்யூனல் ரேங்க் ஆகட்டும், இதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ரேங்க் அப்படிங்கிறது மாறாது. அந்த ரேங்க் எப்போ தெரியும், ஆல் இண்டியா ரேங்க்கு உங்களுக்கு நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போது யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ ஓகேங்களா, அப்ளை பண்ணவங்களுக்குன்னு தனியாக ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் உங்களுடைய ரேங்க்கு, அந்த கம்யூனல் ரேங்க்கு போன வருஷத்தினுடைய க்ளோசிங் ரேங்க் வரைக்கும் இருக்கிறீங்க, அதுக்குள்ளே இருக்கிறீங்க, அதை தாண்டலை அப்படின்னா நீங்கள் வந்து சேஃபர் ஜோனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பேப்பர் டஃப் அப்படின்னு அதே இடத்துல உட்காண்ட்ருக்காமல் அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் இந்த வீடியோ ஒரு டைம் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு டைம் வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்கை பற்றின கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. இன்றைக்கி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னமும் ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப், ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. தேங்க்யூ.